அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். நார்மலாக நம்ம சமோசாவில் சிக்கன், வெஜ், ஆலு சமோசா, ஆனியன் சமோசா சொல்லிட்டு நம்ம சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு நம்ம பின்வீல் சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி, சேம் டைம் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சமோசா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். மைதா மாவு நீங்கள் சாப்பிட மாட்டிங்கன்னா அதுக்கு பதிலாக கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை, கூடவே கொஞ்சம் ஓமம் இது மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஓமத்தை சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓமம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஜீரகம் இல்லை எள்ளு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் சுகர், இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்ல மாவு பதத்துக்கு கொண்டு வந்தாச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் சேம் டைம் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. தண்ணி வந்து எனக்கு 1/4 கப் அளவுக்கு தான் தேவைப்பட்டுச்சு. இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு 30 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். கவர் பண்ணி வச்சிடலாம் நம்ம. இந்த மாவு கொஞ்சம் ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்க நல்லா பாயில் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கிங்க, கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி. இது கூட நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கையாலேயே. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி செய்வோம்ல, அந்த கட்டையில் இது வச்சுட்டு கொஞ்சமாக இது மேலே மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்தி கட்டையில் நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் சேம் டைம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்குங்க. திக்னஸ் இந்த மாதிரி இருக்கா மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ ஸ்டஃபிங் பண்ணி வச்ச இந்த மசாலாவை இதில் போட்டு எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து விட்டு மொத்தமாக ஒரே ரோலாக கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்ததை ஒரு கத்தி வச்சு நல்லா ஈவனாக ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்ததை கையாலே இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் போட்டிருக்கேன். அது சூடாகிற வரைக்கும் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மைதா மாவு மிக்சரில் நம்ம ரெடி பண்ணி வச்சதை நல்லா டிப் பண்ணி நம்ம இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா வெளியே சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு உள்ளே வந்து குக் ஆகாமல் இருக்கும். ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஒன் சைடு நல்லா குக் ஆன உடனே இன்னொரு சைடு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம் இப்போ. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம பின்வீல் சமோசா ரெடி ஆயிடுச்சு. நார்மல் சமோசா மாதிரி இது செய்யறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. ரொம்ப ஈஸியாக இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சேம் டைம் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக டொமேட்டோ கெச்சப் இல்லைனா புதினா சட்னி தொட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நார்மலாக ஒரே மாதிரி சமோசா சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னா ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.